பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனம் பார்க்கலாமா? சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமேன். ஜெபம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வேதத்திலிருந்து ஜெபித்தவங்களை பார்க்கலாமா? 1 சாமுவேல்ல நம்ம பார்த்தா அன்னாள்ங்கிற ஒரு தேவ மனுஷன் வந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அவங்களோட கண்ணீரோடின் ஜெபத்தின் மேன்மையாக தேவன் அவங்களுக்கு சாமுவேலை கொடுக்குறாங்க. இன்னும் அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம பார்த்தோம்னா, சபையாரோட ஊக்கமான ஜெபத்தினால தேவன் வந்து பேதுருவை சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வராங்க. இன்னும் யாக்கோபு 5:17 நம்ம பார்த்தோம்னா, எலியா இந்த தேவ மனுஷர் வந்து கருத்தாய் ஜெபிக்கிறார். அவர் கருத்தாய் ஜெபித்ததுனால தேசத்துல 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யாம இருந்துச்சான். இன்னும் பார்த்தோம்னா, தானியேல் வந்து சிங்கக்கபில இருந்து ஜெபிக்கிறாரு. அவர் சிங்கக்கபில இருந்து ஜெபித்ததுனால தேவன் சிங்கத்தின் வாயை வந்து கட்டி போட்டார். அதே போல எஸ்தர் 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. அவங்க 3 நாள் உபவாசத்தின் ஜெபித்தோட மேன்மையாக தேவன் வந்துட்டு ராஜாவோட கண்களை அவங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணாங்க. அதே போல ஏசப்பா வந்துட்டு ஜெபத்தை பற்றி வேதத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு ஜெபிக்க அர்ப்பணிப்போமா? அன்னால போல கண்ணீரோடு ஜெபிக்கவும், தானியேலை போல கருத்தாய் ஜெபிக்கவும், எஸ்தரை போல உபவாசித்து ஜெபிக்கவும் நம்மளை இன்னைக்கு அர்ப்பணிப்போமா? கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின் மூலமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.